இந்த 2025வது வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா முடிய போகுது. போன வருஷத்த விட இந்த வருஷம் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து ரொம்பவே சேல்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இந்த 2025ல எந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வித்துச்சு, எந்த கம்பெனி வந்து நம்பர் 1 இடத்துல இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்க மோகன். வெல்கம் டு மோக விலாக். நம்மளோட லிஸ்ட்ல 10வது இடத்துல இருக்கிற வண்டி எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்பவுமே இந்த சேல்ஸ் லிஸ்ட்ல கண்டிப்பா இருக்கிற ஒரு கம்பெனி எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கைனெடிக் கிரீன் தாங்க. இந்த கைனெடிக் கிரீன் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய காம்படிஷன் இருந்தாலுமே இவங்களும் இந்த ரேஸ்ல வந்து இன்னமும் இருந்துட்டு தான் இருக்காங்க. அப்படி அவங்களோட வண்டியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லூனா அப்படிங்கிற ஒரு இந்த லோடு ஏத்துற வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே நல்லா சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது இந்த லோடு வச்சுட்டு போறதுக்கு, இல்லைன்னா மூட்டையெல்லாம் ஏத்திட்டு போறதுக்காக கிராமம் சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நிறையா சேல்ஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2025ல மாசத்துக்கு 2500க்கு மேல வித்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த லிஸ்ட்ல 9வது இடத்தை பிடிக்கிற வண்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒக்காயா அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து ஃபாஸ்ட் F4 அப்படிங்கிற இந்த ஸ்கூட்டர் தாங்க. இந்த வண்டியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே ட்ரெடிஷ்னலா ரொம்ப நாளா மார்க்கெட்ல இருந்துட்டு இருக்கு. நிறைய காம்படிஷன் இருந்தாலுமே இவங்களும் இன்னும் அந்த 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 ரேஸ்ல வந்து ஓடிட்டு தான் இருக்காங்க. இந்த வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மாசத்துக்கு 3000 வரைக்கும் இந்த வண்டி வந்து வித்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சேல்ஸ்ல 8வது இடத்தை பிடிக்கிற கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா, பேகஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி தான். RR கேபிள் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல இருந்து இவங்க கொடுத்துருக்காங்க. இதோட பில் குவாலிட்டி இது எல்லாமே சூப்பராகவே இருக்கும். இந்த வண்டியோட RUV 350 அப்படிங்கிற இந்த மாடலும் இதில் வந்தனால இந்த கம்பெனியோட சேல்ஸ் வந்து ரொம்பவே அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மாசத்துக்கு 3500லேருந்து 4000 வரையும் வித்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம லிஸ்ட்ல 7வது இடத்தை பிடிக்கிற வண்டி எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹீரோ எலக்ட்ரிக் கம்பெனில இருந்து ஆப்டிமா அப்படிங்கிற இந்த பிராண்டு தாங்க. ஹீரோ எலக்ட்ரிக் அப்படிங்கிறது நார்மல் ஹீரோ வண்டி மாதிரி முன்னாடி லான்ச் ஆகி நிறைய பேருக்கு தெரிய வந்துச்சு. ஆனா இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் காப் அந்த நார்மல் ஹீரோ பெட்ரோல் பைக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கம்பெனியோடது கிடையாது. இது ஒரு தனி பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க சொல்றாங்க. ஆனா அப்படி இருந்துமே இந்த வண்டி நிறைய சேல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3500லேருந்து 4000 ஸ்கூட்டர் வரைக்குமே இது சேல் ஆயிருக்கனால நம்மளோட லிஸ்ட்ல 7வது இடத்துல இந்த வண்டி இந்த கம்பெனி இருக்குங்க. இந்த லிஸ்ட்ல 6வது இடத்தை பிடிக்கிற கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆம்பியர் தாங்க. ஆம்பியர்ல நிறைய மாடல் வந்து இப்போ புதுசா வந்துச்சு. ஆம்பியரோட நெக்ஸஸும் மேக்னஸோட EX மாடல் அப்படின்ட்டு நிறைய புது மாடல் வந்தனால நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் இது நிறைய பேர் வாங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த ஆம்பியர் கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது மாசத்துக்கு கிட்டத்தட்ட 4000லேருந்து 5000 வரைக்கும் விற்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது டயர் 2 டயர் 3 சிட்டிலாம் நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு நெட்வொர்க்கை பில்ட் பண்ணி வச்சிருக்கிறதா சொல்றாங்க. அடுத்து டாப் 5ல என்ன ஸ்கூட்டர் இருக்குன்னு பார்க்க போறோம். 5வது இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா, ஹீரோ மோட்டார் காப் அதாவது விடா அப்படின்னு சொல்லிட்டு சப் பிராண்ட்ல அவங்க விட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஹீரோ எலக்ட்ரிக் அப்படிங்கிற நேம் வந்து ஆல்ரெடி வேற ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டாங்க. அதனால இவங்க ஹீரோ எலக்ட்ரிக்னு வர முடியாதனால அது கன்ஃபியூஸ் ஆகுன்றனால இவங்க பேரை மாற்றி விடா அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணாங்க. இதில் விடா V1 V2 VX2 VX2 Go VX2 Plus அப்படின்னு நிறையா மாடல் விட்டாங்க. விட்டு கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 5500லேருந்து 7000 ஸ்கூட்டர் வரைக்குமே விற்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. 4வது இடத்துல ஏத்தர் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். முத நல்ல ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்துச்சு அப்படின்னா அது ஏத்தர்கிட்ட தான் வந்துச்சு. அந்த 450X இப்போ புதுசாக வந்த ரிஸ்டா அப்படின்ட்டு நிறைய மாடல் இருக்கனால இவங்களோட சேல்ஸ் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களோட குவாலிட்டி இவங்களோட பர்ஃபார்மன்ஸு இதை அடிச்சுக்கிறதுக்கு எந்த ஒரு கம்பெனியும் இன்ன வரைக்கும் வரலைங்க. ஆனால் சேல்ஸில் வந்து முன்ன விட இது ரொம்பவே கம்மியாகிடுச்சு. ஏன்னா காம்படிட்டர்ஸ் வந்து நிறையா வந்தங்காட்டியும் இவங்க சேல்ஸில் வந்து கொஞ்சம் ட்ராப் ஆகியிருக்காங்க. அதனால தான் 4வது இடத்துக்கு போயிட்டாங்க. மாதத்துக்கு 10,000லேருந்து 12,000 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து விற்கிறதா சொல்கிறாங்க. நம்ம லிஸ்ட்டில் 3வது இடத்தை பிடிக்கிற வண்டி எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ் தாங்க. பஜாஜ் சேட்டக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டியை லான்ச் பண்ணாங்க. இது பார்க்கவே ரொம்பவே மெட்டாலிக் லுக்கில் இருக்கனால நிறையா பேருக்கு இந்த வண்டி வந்து பிடிச்சி எடுத்தாங்க. அதனால் ரீசெண்ட் டைம்லேயே நல்ல சேல்ஸ் கொடுத்தாங்க. நிறைய டிஃப்ரெண்ட் வெர்ஷன் மாடல்லாம் கொடுத்தங்காட்டியும் ஒரே வண்டியிலே நிறைய வெர்ஷன் மாடல்லாம் கொடுத்தங்காட்டியும் நிறைய பேர் இதை எடுக்க ஆரம்பித்தாங்க. ரொம்பவே நல்லா குவாலிட்டியாக கொடுக்கறனாலையும் இந்த வண்டி நிறைய பேர் சூஸ் பண்ணாங்க. அப்படி இந்த வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15,000லேருந்து 20,000 ஸ்கூட்டர் வரைக்கும் மாதத்துக்கு விற்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது இடத்துல இருக்கிறது டிவிஎஸ் தாங்க. டிவிஎஸ் கம்பெனி வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். பெட்ரோல் வண்டியெல்லாம் நல்ல சேல்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. நிறைய பைக் நிறைய ஸ்கூட்டிலாம் இந்த கம்பெனியில் நிறைய சக்ஸஸ்ஃபுல் மாடல் இருக்கும். அதே மாதிரி ஈவியில் இவங்களோட iQube அப்படிங்கிற ஒரு மாடலு நல்ல ஒரு ரீச் இருந்துச்சு. நிறைய பேர் அதை எடுக்க ஆரம்பித்தாங்க.
நல்ல ஒரு டிவிஎஸ் பிராண்ட் நேம் ஆல்ரெடி இருக்கனால அவங்களுக்கு மார்க்கெட்டை பிடிக்கிறதுங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு சர்வீஸ் நெட்வொர்க் இருக்குது, ஷோரூம்ஸ் இருக்குது, டீலர்ஸ் இருக்காங்க. அதனால் ஈஸியாக அவங்க அந்த கம்பெனியை வந்து ஈஸியாக அந்த பிராண்டை வந்து அந்த மார்க்கெட் பண்ணிட்டாங்க. அதனால் இந்த iQube அப்படிங்கிற விஷயம் வந்து நிறையவே ஸ்ப்ரெட் ஆகிட்டு நிறைய பேர் வாங்க ஆரம்பித்தாங்க. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கே 20,000லேருந்து 25,000 ஸ்கூட்டர் வந்து வித்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஓலா தான். ஏன்னா கம்மி ரேட்டில் நல்ல ஸ்பெக்கில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓலா S1, S1 Air, S1 X, S1 Pro X அப்படி நிறைய மாடல் கொடுத்தாங்க. அதெல்லாம் பைக் லான்ச் பண்ணாங்க. இந்த வண்டியோட சேல்ஸ் எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 35,000லேருந்து 40,000 வரைக்குமே இந்த வண்டியோட சேல்ஸ் வந்து இருக்குதுங்க. அந்த வண்டியோட சேல்ஸ் வந்து அதிகமான அளவுக்கு இவங்க சர்வீஸில் வந்து கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த சர்வீஸ் நெட்வொர்க் இஷ்யூ வந்து நிறைய இப்போ போயிட்டுருக்கு. எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சர்வீஸ்லேருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், லிங்கை கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் விற்கிற 10 எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் 4 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான். இவங்களுக்கு அடுத்தபடியாக டிவிஎஸும் பஜாஜும் மிகப்பெரிய போட்டியாக வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் எந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வச்சிருக்கீங்க, இல்லை எந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோ போகிற நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரை